நேத்து அழகர் கோவில்ல முருகருக்கு 6ஆம் படை வீடான பழமுதிர்சோலையில கும்பாபிஷேகம் நடந்தது. நாங்க நேத்தே போகணும்னு நினைச்சோம். நேத்து போக முடியல. மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. பக்கத்துல தான் இருக்குது. ஆனா போகணும்னு நினைச்சு போக முடியலையேன்னு. சரி இன்னைக்காவது கிளம்பலான்னு சொல்லிட்டு காலையிலேயே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கிளம்பணும். இன்னைக்கு தேய்பிறை சஷ்டி வேற. இன்னைக்கு வந்து முருகரை பார்த்ததுல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்தது. இன்னைக்கு கூட்டம் இருக்கும். நம்ம எப்படி சாமி பார்த்துட்டு பசங்களை கூப்பிடுறதுக்குள்ளேயும் போயிடுவோமான்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் கூட்டம் இல்லை. மலைக்கு வர்றதுக்கு பஸ்ஸில் ஏறும்போதே பஸ்ஸில் கூட்டம் இல்லாமல் தான் இருந்துச்சு. சரி கோவிலில் கூட்டம் இருக்கும்னு நினச்சி வந்தோம். அங்கேயுமே கூட்டம் இல்லை. சரின்னு நல்லா ஃப்ரீயாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வர்றப்போ கும்பாபிஷேகத்துக்கு மேலே கும்பத்துக்கு ஏறுறதுக்கு ஸ்டெப்பெல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டெப்பில் ஏறி போனோம் அப்படின்னா மேலே போய் கும்பத்தை பார்த்து சாமி கும்பிடலான்னு சொன்னாங்க. சரி நாங்களும் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே கீழே இறங்கி வந்து யாகசாலையெல்லாம் பார்த்தா அங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதான். எல்லா இடத்தையும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. முருகரை பார்க்க போயிட்டு பஞ்சாமிர்தம் இல்லாமல் எப்படி, பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சோண்டு பிரசாதமும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கோவிலுக்கு வெளியில் ஆரம்பிச்சு கோவிலுக்குள்ள வரையும் அலங்காரம் பண்ணியிருந்தது எல்லாமே அவ்வளோ அழகா இருந்தது. நேற்று வர முடியலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு வந்ததுக்கே முருகர் ரொம்ப சிறப்பான தரிசனம் கொடுத்தாரு. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.